கொடைக்கானல்ல குணா கேவ பார்த்திருப்பீங்க. நம்ம ஒசூர்ல குணா கேவ பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, அதே மாதிரி மலை, அதே மாதிரி குகை, காடு, விலங்கு இதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் குணா கேவ நம்ம ஒசூர்ல தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன். நான் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோரர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வரலாமா ஒர்த்தா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒசூர்ன்ற யூடியூப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓசூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லோக்கி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் குணா மூவிஸ்ல பார்த்த அதே மாதிரி கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய குணா கேவ் இப்போ எக்ஸிபிஷனா போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வேளாங்கண்ணி பார்க்ல இருந்து தளி போற ரூட்ல கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட்ல தான் இருக்காங்க இந்த ஒரு எக்ஸிபிஷன். ஸோ இந்த எக்ஸிபிஷன்ல வெளியே பாத்தீங்க அப்படின்னா கார் மற்றும் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அவுட்டர்ல இருந்து பார்த்தாலே தெரியும், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். உள்ள என்னதான் இருக்குன்ற மாதிரி பார்க்க வைக்கும். பெரிய ஒரு மலை மாதிரி தெரியும். அண்ட் வெளியே அப்படியே கார் மாதிரி ஒரு செட்டப்ல சின்னதாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல கார்னர்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்குங்க. அந்த டிக்கெட் கவுண்டருமே பாருங்களேன், ஒரு குகைக்குள்ள இருந்து பாறைக்குள்ள இருந்து டிக்கெட் தரா மாதிரி ஒரு செட்டப்ல வச்சிருக்காங்க. ஸோ அங்க நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 70 rupees பர் ஹெட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஸோ நம்ம டிக்கெட் அப்படியே வாங்கிட்டு நடந்து போனீங்க அப்படின்னா, போகும்போதே ஒரு காட்டுக்கு அவுட்டர்ல நீங்க நடந்து போனா எப்படி ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி மரம் செட்டப் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இங்க வந்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து கலெக்ட் பண்றவங்க இருப்பாங்க. டிக்கெட் கொடுத்துட்டு அவங்க டிக்கெட் பாதி கிழிச்சிட்டு நம்ம கையில கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா குணா கேவ்னு போட்டு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த கேட் செட்டப் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. உள்ள போறோம். நாங்க போயிட்டே இருக்கோம். போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க எழுதி போட்டிருந்தாங்க, கண்மணி அன்போடு காதலன் நான். அந்த பாட்டு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த பாட்டு எல்லாமே எழுதி வச்சிருந்தேன். அவ்வளோ டார்க்கா அந்த குகைக்குள்ள எப்படி சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்டு, அந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய வேருங்க, அப்புறம் அந்த வவ்வாலு, கூலிங்னஸ், அந்த வாட்டருடைய சவுண்டு இப்படி இருந்துச்சுங்க. ஆக்சுவலி குணா கேவோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தி டெவில்ஸ் கிச்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கா ஒரு பயமா இருந்துச்சு. உள்ள நாங்க போக போக போயிட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டே இருந்தது. நிறைய இடத்துல சிட் அவுட் ஏரியாலாம் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நீங்க உட்காந்து போட்டோஸும் எடுத்துக்கலாம். அவ்வளோ பயங்கரமாவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஸோ இதெல்லாமே அப்படி தாண்டி வந்தீங்க அப்படின்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ, பெரிய ட்ரீ ஒன்று வச்சிருப்பாங்க. இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல நிறைய வவ்வால் அங்கங்க உட்காந்துட்டு இருந்தது. ஸோ இங்கேயுமே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சிட் அவுட் ஏரியா வச்சிருக்காங்க நீங்க போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அங்க வாட்டர் ஃபாலும் சைட்ல போற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குழி இருக்கிற மாதிரியே தெரியும். இது ஆக்சுவலி கண்ணாடி வச்சு மூடியிருக்காங்க. நீங்க போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபா போங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அந்த குணா கேவ்ல விழுந்துட்டா, அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல படத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு குழி எவ்வளோ லென்த்தா இருக்கு, மேலே எவ்வளோ ஹோல்ஸ் தெரியுன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே சூப்பர். நீங்க கேங்கோட வந்தீங்கன்னா அந்த அப்படியே இருட்டில் கத்திட்டே கூச்சல் போட்டுட்டே நீங்க போகலாம். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா அவுட்டர்ல இது முடிச்சுட்டு, இந்த குகையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு போட்டு ஒரு பெரிய பாறை மேல நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கேங்கோட நீங்க கம்ப்ளீட்டா போட்டோ எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். ஸோ மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அப்படியே டைலாக்லாம் நான் சொல்லி பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா, ஆமாங்க, அதே மாதிரி ஒரு காடு செட்டப்ல இப்ப உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லே பாகுபலியில வர மாதிரி ஒரு பெரிய காட்டு எருமை இருக்கு. இதை தாண்டி வந்தீங்கன்னா புலி, மான்குட்டி, கரடி, குதிரை, காளமாடு பாத்தீங்களா எப்படி ஆடிட்டே இருக்குன்னு, காண்டாமிருகம், பைத்தான் பாம்பு, யானை, காட்டுவாசிங்க கூட அப்படியே ஃபேமிலியா, அந்த காலத்துல காட்டுவாசிங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த இருக்கக்கூடிய மரத்துக்கு மேல வீடு கூட அதே மாதிரி செட்டப்ல இருந்தது. இதை தாண்டி வந்தீங்கன்னா பெரிய சிங்கம் அண்ட் சிறுத்தை புள்ளிங்க சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் விலங்கும் தத்ரூபமா அசைற மாதிரி இருந்தது. ஒரு காட்டுக்குள்ள வர ஃபீல் அப்படி கிடைக்கும். இங்க நிறைய ஃபேமிலி பாருங்களேன் எவ்வளவு எக்ஸைட்மெண்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. குழந்தைங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த ஒரு இடத்த ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்கும். இங்க நீங்க போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க டிஃப்ரெண்டா போட்டோ கொடுத்து எடுத்துக்கலாம். இங்க சிட் அவுட் ஏரியாவும் இருக்கு. அங்க நீங்க உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்க இண்டோர் ஸ்டால் இருக்குங்க. அதாவது மழை வந்தாலும் எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி இண்டோர் ஸ்டால் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 20 rupeesக்கு 90s கிட்டோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா அல்வாஸ் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி வந்த போது வாட்ச்
அண்ட் கேப்ஸ் இருக்கக்கூடிய கடை, அது கண்ணாடிலாம் கூட இங்கே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடை, ஒவ்வொரு ஸ்டாலும் டிஃப்ரெண்டாக இருக்கும். டாய்ஸு, பர்ஃப்யூமு, இந்த பர்ஃப்யூம்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பர்ஃப்யூம்லாம் இருந்துச்சு. வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை அத்தர்னு சொல்லுவாங்க. இதுதாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி மிக்ஸ் கடைன்னே சொல்லலாம். இந்த இடத்துல அண்ணன் எல்லாமே டிஃப்ரெண்டாக போட்டிருந்தாரு. அதில் நாங்களும் ஒவ்வொன்றும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கடைங்க இருக்கும். அண்ட் 20 ரூபீஸ்க்கு எதை எடுத்தாலுமே பொருட்கள் எல்லாமே எடுத்திருப்பாங்க. எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாலாக தான் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமா இருக்கும். ஸோ இதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்படியே கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்த லக்கி கேம் தாங்க. ஸோ இந்த லக்கி கேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டால் கிஃப்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருப்பாங்க. இதில் பால் த்ரோ பண்ணி கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சுன்னா பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பேய் வீடுங்க. மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ இந்த பேய் வீடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ த்ரில்லிங்காக, அவ்வளோ பயமா, அப்பா சத்தியமா சொல்றேன், பயந்துருவீங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேய் மாதிரியே ஒரு உருவம்லாம் இருக்கும். நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்க சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இது உள்ள கூட்டிட்டு போய் பயப்படுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் விளையாடிட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராகன் ட்ரெயின் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். அப்புறம் சின்ன சின்ன ட்ரெயின் கேம்ஸ் எல்லாமே இருந்தது. இது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் கேம்னு சொல்லுவாங்க. இந்த கப் கேம் அவ்வளோ ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கும், தலையே சுற்றிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் டிராகன் ஃப்ளைங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். டிராகன் ஃப்ளை செம்ம பெருசாக இருக்குல்ல. இந்த ஒசூரில் நான் இந்த இவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல. அண்ட் ரங்கராட்டணுங்க, எல்லா எக்ஸிபிஷன்லும் இந்த ஒரு ரங்கராட்டணும் மஸ்ட் இருக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸிபிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு 1-2 வரும். ஸோ அப்பயாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து காமிங்க. ரொம்பவும் ஒரு ரிலாக்ஸேஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் வந்து இங்கே இருக்குங்க. அங்கே பஞ்சு மிட்டாய், அந்த டெல்லி அப்பளம், காலிஃப்ளவரு, பஜ்ஜி, பானிபுரி, டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல சில ஐட்டம்ஸ் தான் இந்த எக்ஸிபிஷன்ல கிடைக்கும், மற்றதெல்லாம் வெளியே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த குணா கேவ் எக்ஸிபிஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒசூர்ல குணா கேவ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் புதுசா நல்லா தான் இருந்துச்சு. சரி அதுதான் ட்ரை பண்ணலாம், அங்கங்க போர்ட்ல எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஓகே, 70 ரூபா கொடுத்ததுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க, நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. சரி கடைசிக்கு வந்ததுக்கு என்ன டெல்லி அப்பளம் இருக்கு, சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்க எப்படி ஃபீல்? ஆக்சுவலா மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி வரலான்னு பிளான் பண்ணாங்க. யாருமே வரல, நாங்க 3 பேர் மட்டும் வந்துட்டாங்க. மத்த எல்லாரும் போய் ரிவ்யூ சொல்லிட்டு சண்டே கூட்டு வரணும், அப்பதான் கொஞ்சம் க்ரௌடா இருக்கும். டெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? டெஸ்ட் பண்ண வந்துருக்காங்க. அப்பதான் சண்டே வந்தாங்கன்னா எல்லாரும் வருவாங்க, கொஞ்சம் ஃபன்னா இருக்குமேன்னுட்டு வந்தாங்க. அந்த 70 ரூபீஸ் ஒர்த்தானதா? எப்படி இருந்துச்சு? ஓ சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு, அந்த சவுண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ அந்த குணா கோகா ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒசூர்ல கொண்டு வந்திருக்காங்க. நீங்க உள்ள போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருந்த மாதிரி இருந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே எங்கேயோ காத்துல இருக்கிற மாதிரி, ட்ரீம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா இருந்தது. கொஞ்சம் உள்ள போகும்போது பயமா தான் இருந்துச்சு, ஓகேவா தான் இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட், அந்த அந்த ஃபீல் ரொம்ப இதா இருந்த மாதிரி இருந்தது. உள்ள போனோம், நீங்க எப்படி பயந்துட்டீங்களா? எந்த மாதிரி இருந்தது? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்க போனதில்லை, இது பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. தேங்க்யூ மேம். ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒசூர்ல இந்த குணா கோகா கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? நேற்று நைட்டு தான் மஞ்சுமேல் பாய்ஸ் மூவி பார்த்தேன். இதெல்லாம் நான் சொல்லும்போது உண்மைதான், இந்த நைட் தான் பார்த்தேன். சேம் அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் அவங்களும் அந்த சக்ஸஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. அந்த எஃபெக்ட்ஸ், அந்த மூவியில் அந்த எஃபெக்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றின அந்த இது சேம் அதே மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு அந்த குணா எஃபெக்ட்ஸ் எல்லாம். மற்றபடி உள்ளே வந்து பார்க்கணுன்னா இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மெட்டீரியல்ஸ், திங்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே வாங்கலாம். அதுக்கப்புறமா சின்ன பசங்களுக்கு சரி, நல்லா என்டர்டைன்மெண்ட்டும் நல்ல பிளேஸ், நல்லா இருக்கு இந்த இடம். வந்து பார்த்து சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சுமேல் பாய்ஸ் குணா கோகா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒசூர்ல வந்திருக்கு. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? கோகோக்குள்ள போனீங்களா? எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு, ஃபீலிங் நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட நீங்க போயிருங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய், நல்லா இருக்கு. அந்த ஃபீல் ப்ரோ, இந்த குணா கோகா ஃபர்ஸ்ட் டைம் ஒசூர்ல வந்திருக்கு, எப்படி இருக்கு ஃபீல்? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா இருக்கு. சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்க்கலாம். வீட்டுக்கு எல்லாமே விளையாடுறதுக்கு எல்லாமே வேணும்னா அதில் வாங்கிட்டு வந்து இது பண்ணலாம். அந்த குணா கோகா ஃபீல் எப்படி இருந்துச்சு கோகோக்குள்ள போகும்போது? நல்லா ஜாலியாக தான் இருக்கு. சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்குலாம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூப்பிட்டு வந்து காமிங்க. 70 ரூபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான எக்ஸிபிஷன், சூப்பராக இருக்கும், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸிபிஷனோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 5 to 9:30க்கு இங்கே டைமிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா 4 to 9:30க்கு இந்த எக்ஸிபிஷன் அவைலபிளாக இருக்கும். அண்ட் எப்போ இந்த எக்ஸிபிஷன் முடியும்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை 28 வரைக்கும் இந்த ஒரு எக்ஸிபிஷன் இருக்கும். மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
நீங்க விசிட் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பபாய்.